கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அன்பு பிரிஞ்சு வந்து திரும்ப இடியாப்பம் கடலைக்கறி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து சைக்கிளில் தான் போகிறாங்க. அவங்க அம்மா சித்தி யாருமே ஏமா அப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னாலுமே பரவாயில்லம்மா, நம்மளோட உழைப்பு தான் நமக்கு என்றைக்குமே நிரந்தரம், இதெல்லாம் வந்து பொய்யான வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக பெரிய இடத்துல முன்னேறி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ரொம்ப நம்பிக்கையோட சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ கண்மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மயக்க வர மாதிரி அப்படியே சாயிற மாதிரி இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. என்ன நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டுட்டுலாம் ஓட்ட மாட்டிங்களா, இப்படி இவ்வளோ வேலை பார்க்குறீங்க கஷ்டப்பட்டு, ஆனால் வந்து எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்தா எப்படி, வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும், அப்போ நீங்கள் ஒழுங்காக சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா பேசுவோம். நீ வரியா, நீ என் கூட வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, என் வேலையை ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை கண்மணி மயக்கம் போட்டது அவங்க ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயம் அப்படி உண்மையாக இருந்தால் அந்த விஷயம் தெரிஞ்சாவது அன்பு கண்மணி செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு அன்புக்கு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நீ கண்மணிக்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் நீ ஒவ்வொரு பொண்ணையும் மதிக்கணும்னு சொல்லிட்டு அன்புக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அன்பு புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கூட செய்கிற ட்ரை பண்ணுவாங்களா, அப்படி வந்து ட்ரை பண்ணாலும் கண்மணி வந்து அன்பு கூட இனிமேல் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.